ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வாங்க. இப்போ எனக்கு என்ன டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்குமா? குழந்தை பெத்துக்கிற தகுதியோட இருக்கீங்களா? இத செக் பண்ண ஒரு ஸ்கேன், சின்னதா 2-3 டெஸ்ட், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்திலே நீ வெறும் 50 தானே? உன்னை ஏவி விட்டது யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த சௌந்தர்யா தானே? உன் பேரை தவிர வேற எதுவுமே உன்னை பத்தி எனக்கு தெரியாது. அதனால இதோட உன்னை நான் விட்டுட்டு போறேன். ஆனா அந்த சௌந்தர்யாவை வச்சுக்கிறேன். உங்களுக்கு 2வது ஒரு கல்யாணம் பண்றதுக்கு உங்க அம்மா ஒரு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணு நான் தான். உங்க எல்லாருக்கும் எப்படி ஷாக்கா இருக்கோ இதே மாதிரி தான் எங்க அம்மா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னப்போ எனக்கும் ஷாக்கா இருந்தது. அவங்க என்ன கேட்காம இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஒருத்தர் 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? வீட்ல வசதி இல்லனா கல்யாணமே பண்ணிக்காம இருந்துட்டு போறேன். ஆனா என்ன பண்றது, எங்க அம்மா வேற வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நேர்ல வந்து பார்த்து உங்க எல்லார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள தோ நிக்கிறாங்களே, தி கிரேட் பிசினஸ் விமன் சௌந்தர்யா மேடம். இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன கேட்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என்ன ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு எனக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு டெஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லியிருக்காங்க. உங்க வீட்டுக்குள்ள வந்து சத்தம் போட்டதுக்கே உங்க எல்லாருக்கும் இவ்ளோ கோவம் வருதே. என் வாழ்க்கையில் நுழைஞ்சு என் சுயமரியாதை டெஸ்ட் பண்ணி பார்த்த உங்க அம்மா மேல எனக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ சௌந்தர்யா மேடம், என்ன டெஸ்ட் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? நிம்மி இவ்வளவுதான் சொன்னாலா? இந்த போடு போடுறா. நான் உன்னை எந்த டெஸ்ட்டுமே எடுக்க சொல்லலையே. நடிக்காதீங்க, உங்க நாடகத்தெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க. மருமகளை வீட்டுல வச்சுக்கிட்டு மகனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறதே சட்டப்படி தப்பு. இதுல எனக்கு டெஸ்ட் வேற பண்ணி பாப்பீங்களா? ஓடுமா ஓடாதான் டெஸ்ட் பண்ணி வாங்க. நான் என்ன பொம்மைக்காரா? இல்ல வாரண்டி கேரண்டி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்து வாங்குறதுக்கு நான் என்ன ஃப்ரிட்ஜா வாஷிங் மிஷினா? ஒரு பொண்ணை இவ்ளோ கீழ்த்தரமா நடத்துறமேன்னு உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்க வானா வரணும், 2ஆம் தரமா கட்டிக்கன்னா கட்டிக்கணும். நீங்க டெஸ்ட் எடுக்க சொன்னா உடனே டெஸ்ட் எடுக்கணுமா? பணம் தான் என்ன வேணா பண்ணுவீங்களா? நடந்த இடத்துக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அம்மா, என்னம்மா அதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? யார் கேட்டு இதெல்லாம் பண்ணீங்க? கொஞ்சம் பொறுமையா இரு பாரதி, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். என்ன சொல்ல போறீங்க? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்க மாமியாரும் உங்களை இப்படிதான் டெஸ்ட் எடுத்தாங்களா? மணிமேகலை, என்ன சவுண்ட் விடுறீங்க? அதுக்கான எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. நீங்க பண்ண காரியத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு வாயில நல்லா வருது. இருந்தாலும் பெரிய மனுஷாச்சேன்னு போனா போகுதுன்னு விடுறேன். இங்க பாருமா, சௌந்தர்யா பண்ணது தப்புதான். அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எதுக்குங்க இவகிட்ட சாரி கேக்குறீங்க? நான் தான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றேனே. அம்மா, இவங்களை கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தது உண்மையா?
சொல்லுங்கம்மா, உண்மையா இல்லையா? இந்த அம்மா பையன் சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சீப்பா நடந்துக்கிறதெல்லாம் நீங்க இன்னையோட நிறுத்திக்கங்க. இனிமே வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணீங்கன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் மீடியால சொல்லி இந்த உலகத்துக்கே உங்க யோகிதை என்னன்னு தெரியப்படுத்திடுவேன். ஓ, இவங்கள விரட்டி விட்டுதான் உங்க பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களா? பார்த்தாலே ரொம்ப பாவமா இருக்காங்க. அதான் அவங்கள வச்சு செய்றீங்க போல. இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்காதுன்னு என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க. எனக்கு குழந்தை பிறக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கு டெஸ்ட் எடுக்க வேற ட்ரை பண்றீங்க. ஆனா உங்க பையனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணீங்களா? குழந்தை பிறக்காம போறதுக்கு பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் காரணம் இருக்குமா? ஏன் ஆம்பளைங்களுக்கு குறை இருக்காதா என்ன? ஏய், ஊர்ல இருக்க பொண்ணுங்க எல்லாத்தையும் டெஸ்ட் எடுக்க கூப்பிடுறீங்களே, உங்க பையனுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சர்டிபிகேட் அது வாங்கி வீட்டுல தொங்க விட்டுருக்கீங்களா என்ன? அப்படியா சர்டிபிகேட் இருந்தா என்கிட்ட காட்டுங்க. அப்படி இல்லனா கையோட வாங்க, உங்க பையனுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பாத்துருவோம். மணிமேகலை, யாருக்கு குறை இருக்குன்னு சொல்ற? அவன் ஏன் பையன். வெளியில போ, வெளியில போடி. இருங்க இருங்க இருங்க, என்ன சொன்னீங்க? போடியா? யார பார்த்து பாடி போடின்னு சொல்றீங்க? என்ன அப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சௌந்தர்யா. உங்களுக்குன்னு சொல்றத உனக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வீடு விசாலமா இருந்தா அதுல இருக்க மனுஷங்களோட மனசும் விசாலமா இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். என்கிட்ட கேட்ட மாதிரி வேற ஏதாவது பொண்ணுகிட்ட டெஸ்ட் எடுத்து பாக்குறியான்னு கேட்டு பாருங்க. எதை கழட்டி அடிக்கிறாங்கன்னு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்குவீங்க. இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி என்கிட்டயோ எங்க அம்மா கிட்டயோ எதுவும் பேசக்கூடாது. அத மீறி பேசுனீங்க, அடுத்து நம்ம மீட் பண்ற இடம் போலீஸ் ஸ்டேஷனா தான் இருக்கும். சௌந்தர்யா, இந்த அசிங்கம் உனக்கு தேவையா? நான் தான் அன்னைக்கே சொன்னனே, இந்த 2வது கல்யாணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாதே, அது நடக்காதுன்னு. அப்புறம் எனக்கு கூட தெரியாம ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண சொல்லு. இப்ப அந்த பொண்ணு கேட்டு போனதுக்கு என்ன பதில் சொல்ல போற? உண்மையை சொன்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி பாரதி கிட்ட கூட குறை இருக்கலாம்ல? என்னங்க சொல்றீங்க நீங்க? எவ்வளவு ஒருத்தி சொல்றத கேட்டு நீங்களும் அதே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய் பாரதி, என்னடா இதெல்லாம்? உனக்கு கூட எதுவுமே தெரியாதா? அம்மா உங்ககிட்ட சொல்லல? ஏம்மா, நான் என்ன இந்த வீட்டுல உயிரோட தானமா இருக்கேன். எனக்கு 2வது கல்யாணம் பண்ணுன்ற முடிவை என்ன கேட்காம எப்படி மாதிரி முடிவு எடுக்கலாம்? இத்தனைக்கு இந்த மாதிரி பேச்சு எடுக்காதீங்க நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனா ஏம்மா, ஏன் திரும்ப திரும்ப இதையே பண்றீங்க? சொல்லிடுங்கம்மா, பொண்ணு மட்டும் தான் பாத்திருக்கீங்களா இல்ல மண்டபம் பார்த்து அட்வான்ஸே கொடுத்துட்டீங்களா? இப்ப சொல்ற, எல்லாரும் கேட்டுக்கோங்க. என் வாழ்க்கையில ஒரு கல்யாணம் தான், அது கண்ணம்மாவோட ஏற்கனவே முடிஞ்சது. இனிமே சாகுற வரை எனக்கு இன்னொரு கல்யாணம் கிடையாது. இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. வா.
ஒன்னா இருக்கிறப்போ சாகுற வரைக்கும் எனக்கு கண்ணம்மா மட்டும்தான் சொன்னீங்களே, அதை கேட்டு என் மனசே நிறைஞ்சு போச்சு மாமா. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் இன்னும் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிப்பேன். அதை கஷ்டத்துக்கு தாங்கிறதுக்காக சொல்ல கண்ணம்மா, உன் மேல இருக்க காதல்ல சொன்னேன். புரியுது மாமா. ஆனா அது எல்லாருக்கும் மத்தியில சொன்னதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு இந்த ஆயுசுக்கு அது போதும் மாமா. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன கண்ணம்மா நன்றிலாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா, எங்க அம்மா எனக்கு 2ஆவதா பொண்ணு பார்க்கறது உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? நினைச்சேன். நேத்து நைட் நீ இதை பத்தி பேசும்போதே எனக்குள்ள தோணுச்சு. நான் தான் ஏதோ நினைச்சு ஸ்கிப் பண்ணிட்டேன். உனக்கு தெரியும்னா என்கிட்ட வெளிப்படையா சொல்லிருக்கலாம்ல கண்ணம்மா. இவ்வளவு தூரம் வளர விடாம நேத்தே என்ன ஸ்டாப் பண்ணிருப்பேன்ல. இதை நீ என்கிட்ட சொல்லாம இருந்தா உன்னை விட்டுட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைச்சேன் கண்ணம்மா. இப்படி இருக்காத கண்ணம்மா. என்ன உனக்கு பிடிக்கும் தானே? அப்புறம் எப்படி எனக்கு இன்னொரு கல்யாணம் பண்ற முடிவை கேட்டு அமைதியா இருந்த நீ? ஒண்ணு நீயே சண்டை போட்டு தடுத்து நிறுத்தி இருக்கணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் என்கிட்டயாவது சொல்லியிருக்கணும். நீ பாட்டுக்கு அமைதியா இருந்தா என்ன கண்ணம்மா அர்த்தம்? இப்ப அந்த பொண்ணு வந்து சத்தம் போட்டு போனா பத்தியா? அம்மா வேற பயங்கரமா திட்டான். அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணம்மா. ஆனா அவ பேசினது அது கரெக்ட் தானே? இல்ல மாமா, அவ பேசினதுல ஒரு சில விஷயம் நியாயமா இருந்தது. ஆனா தேவையில்லாம திமிராவும் பேசினா. அவ உங்க மகனுக்கும் டெஸ்ட் எடுங்க அது இதுன்னு என்னென்னமோ பேசிட்டா. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல மாமா. அவ பேசினதை நினைச்சு நீங்க எதுவும் மனசு கஷ்டப்படாதீங்க மாமா. அவ யாரு? யாரோ ஒருத்தி வந்து உங்களை பத்தி சொல்றதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நீங்க எவ்வளவு பெரிய டாக்டர், நீங்க எவ்வளவு பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மாமா. சத்தியமா சொல்றேன், குறைன்னு இருந்தா அது எனக்கு தான் மாமா இருக்கும். அந்த பொண்ணு சொல்றாளேன்னு எதுக்கோ எடுத்து பாப்போன்னு விளையாட்ட கூட போய் டெஸ்ட் எடுக்காதீங்க. அவ வந்ததுல ஒரு நல்லதும் இருக்கு, ஒரு கெட்டதும் இருக்கு. எல்லாருக்கும் மத்தியில ஸ்ட்ராங்கா இந்த ஜென்மத்துல இந்த ஒரு கல்யாணம் தான் சொன்னீங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அவ போற போக்குல குறை உங்களுக்கும் இருக்குன்னு சொல்லி உங்க மனசையும் காயப்படுத்திட்டு போயிட்டா. குறை இருக்கிறது எனக்கு மாமா. ஆனா உங்களை சொல்லும் போது எனக்காக அந்த உண்மையை வெளியில சொல்ல முடியாம நீங்க தவிக்கிறப்ப என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சொல்ல முடியாதுன்ற விஷயம் எனக்குள்ள ஒன்று இருக்குதான். ஆனா அது உன்னை பத்தி இல்லை கண்ணம்மா, என்னை பத்தி. குறை இருக்கிறது எனக்கு தான் கண்ணம்மா. ஆனா நீ என்னை இவ்வளோ நம்புற, அதை நினைச்சாதான் என்னால தாங்க முடியல கண்ணம்மா. இந்த ஒரு ஜென்மம் இல்ல மாமா, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உங்க மனைவியா வரணும்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன். என்ன ஒண்ணு, குழந்தை பாக்கியத்தை மட்டும் கொடுத்திருக்கணும். இதை வச்சு உங்களை யாராச்சும் ஏதாச்சும் சொல்றதா என்னால தாங்கிக்க முடியல மாமா. சௌந்தர்யா, கண்ணம்மா பாரதியோட மனைவி. அவ நம்ம வீட்டுல இருக்கும்போது பாரதிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க இன்னொரு பொண்ணை பாக்குறதுங்கிறது எவ்வளவு பெரிய தப்பு. அதுலயும் அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு டெஸ்ட் வேற பண்ண சொல்லிருக்க.
எப்பத்துல இருந்து சௌந்தர்யா உனக்கு இப்படி எல்லாம் கேவலமான எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு? சித்தி இதெல்லாம் ரொம்ப ஓவர் சித்தி. உலகத்துல எந்த அம்மாவும் வரப்போற மருமகளுக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எடுக்கணும்னு நினைச்சிருக்கவே மாட்டாங்க. நீங்க ஒரு பொண்ணை எவ்வளவு அவமானப்படுத்திருக்கீங்க தெரியுமா? ஏய், நான் தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்றேன்ல. சௌந்தர்யா, அது எப்படி உனக்கு தெரியாம நடக்கும்? வேணுப்பா, அவளா இருக்கவே ஏதோ சத்தம் போடுறதோட போனா. இதுவே நானா இருந்திருந்தேன் இதை விட அதிகமா ரியாக்ட் பண்ணிருப்பேன். பாவம் கண்ணம்மா, அவன் நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? ஆமா, நீங்க ஏன் யோசிச்சிருக்க போறீங்க? அவளுக்கு நெருப்புல நின்ன மாதிரி இருந்திருக்கும் சித்தி. கண்ணம்மாவுக்கும் கஷ்டம், அந்த பொண்ணுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். ஷூ! தயவு செஞ்சு என்ன தனியா விடுறீங்களா? சௌந்தர்யா, நீ என்ன பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா? ப்ளீஸ்ங்க. அறிவு, போலாம். சரி. ஆண்டி, இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் எதுவும் கிடைக்குமா? எதுக்கு வெண்பா? இல்ல, ஒரு அம்மாவா நீங்க பாரதிக்கு பொண்ணு பார்த்துட்டீங்க. ஒரு ஃப்ரெண்டா அவ பாரதிக்கு பொருத்தமா இருப்பாளான்னு ஏன் திருப்திக்கு ஒரு தடவை சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி டாக். கண்டிப்பா இது வெண்பா வேலையா தான் இருக்கும். ஆனா நான் அவகிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே. ஹலோ வெண்பா, சொல்லுங்க ஆண்டி. நீ அந்த மணிமேகலை கிட்ட பேசுனியா? ஆண்டி, மணிமேகலை கிட்ட பேசுனியான்னு கேட்டேன். ஆமா ஆண்டி. என்ன பேசுன? அந்த பொண்ணோட மெடிக்கல் ஹிஸ்டரி தர முடியுமான்னு கேட்டேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? அப்படி எதுவும் இல்லைன்னு சொன்னா. சரி வாங்க மெடிக்கல் டெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். வந்தா பேசிட்டு இருக்கும் போதே என்கிட்ட கோவப்பட்டு போயிட்டா ஆண்டி. டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னியா? என்ன டெஸ்ட்? இல்ல ஆண்டி, அவளுக்காவது கண்ணம்மாக்கு இருக்கிற மாதிரி ஒரு குறை இல்லாம இருக்கணும்ல, அதுக்காக தான் ஒரு டெஸ்ட் எடுக்கலாம் நினைச்சேன். ஐயோ, அப்படி ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி நான் உன்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ எதுக்கு அதிக பிரசங்கித்தனமா அதெல்லாம் செஞ்சிருக்க? இல்ல ஆண்டி. ஐயோ வெண்பா, நான் உன்னை இந்த கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணதா சொன்னேன். நீ என்னடானா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேலை பார்த்திருக்க? வேணும் உனக்கு. என்ன ஆண்டி சொல்றீங்க? ஆமா, நீ பண்ண காரியத்தினால இப்போ இந்த கல்யாணமே நின்னு போச்சு. அவ வீட்டுக்கு வந்து என்ன எப்படி டெஸ்ட் எடுக்கலாம் அப்படி இப்படின்னு என்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கா. ஐயோ, என்ன ஆண்டி சொல்றீங்க? அவ பயங்கர திமிர் பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு. நல்ல வேலை போயிட்டா. ஆமா ஆண்டி, என்கிட்ட கூட அவ அப்படிதான் பேசினான். சரி, அது இருக்கட்டும். நீயா எதுக்கு இப்படி ஒரு வேலையை செஞ்ச? அத சொல்லு. கண்ணம்மா கிட்ட பேசிட்டு இருந்தா ஆண்டி. அவதான் வரப்போற பொண்ணுக்கும் என்கிட்ட இருக்கிற குறை இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டா. அப்பதான் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு பாரதிக்கு 2வது கல்யாணத்துக்கு ரெடி பண்றீங்க, திரும்பவும் அதே பிரச்சனை வந்துருமோ நினைச்சு பயந்துட்டான் ஆண்டி. அதனால்தான் ஆண்டி அவளை டெஸ்ட் பண்ண வர சொன்னேன். உங்களை கேட்காம பண்ணது தப்புதான், இருந்தாலும் பாரதி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? அவனுக்கு 2வது கல்யாணமாச்சு, நல்லது நடக்குங்கிற ஆசையில தான் இப்படி பண்ணிட்டா ஆண்டி. சாரி ஆண்டி. சரி, அது இருக்கட்டும். இந்த டெஸ்ட் எடுக்க சொன்னது
கண்ணம்மா தானே? டெஸ்டட்னு நேராலாம் சொல்லல. ஆனா புதுசா வர போற பொண்ணுக்கு மட்டும் இதே குறை இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு ஒரு மாதிரி சர்காஸ்டிக்கா சொன்னா ஆண்டி அவ. ஓ, அப்போ எல்லாம் அவளோட வேலைதான். சரி, நீ போனை வை, நான் பேசிக்கிறேன். சரி ஆண்டி. செத்தடி கண்ணம்மா.